திருவண்ணாமலையில் சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்தி பட்டதாரி இளைஞர் தர்பூசணி விளைச்சலில் அதிக சாகுபடி செய்திருக்கிறார். விவசாயத்தையும் தண்ணீரையும் பாதுகாக்க இளைஞரின் முன்னெடுத்த முயற்சியை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கோடை காலத்தில் வெப்பத்தை தணிக்கும் பழங்களில் மிகவும் விலை குறைவான பழமான தர்பூசணி விற்பனை சூடுபிடித்துள்ள நிலையில் திருவண்ணாமலையில் சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்தி தர்பூசணி விளைச்சலில் அதிக சாகுபடி செய்துள்ளார் பட்டதாரி இளைஞர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த கீக்களூர் கிராமத்தில் வசித்து வரும் பட்டதாரி இளைஞர் லோகேஷ் பட்டய படிப்பை முடித்து சென்னையில் பணிபுரிந்து வந்த இவர் தனியார் நிறுவன வேலையை விட்டு தற்போது தனது தந்தையுடன் சேர்ந்து விவசாயம் செய்து வருகிறார். பருவத்திற்கு ஏற்ப தனது நிலத்தில் நிலக்கடலை, கீரை வகைகள் பயிரிட்டு வரும் இவர் தற்போது கோடை காலம் என்பதால் 4 ஏக்கர் நிலத்தில் அரசின் சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்தி தர்பூசணி விளைச்சல் செய்துள்ளார். ஜீப்லி கிங் நாம்தாரி விதையை பயன்படுத்தி அதிக எடையும் அதிக மகசூல் கிடைத்து நல்ல லாபம் வருவதாகவும் தெரிவித்தார். இது வெயில் காலத்தை பயிரெடுத்தால கொஞ்சம் லாபமா இருக்கு. போன வருஷம் 12,000 போனது, இந்த வருஷம் 14,000 15,000 போகுது. நல்ல லாபம் தான் வருது இந்த தொழில. கவர்மெண்டால முடிஞ்ச மானியம் கொடுக்குறாங்க அதுக்கு. அதனால நல்லா தான் இருக்கு. இதெல்லாம் ஈல்டு நல்லா வருது. ஒரு ஏக்கராக்கு 5 டன்னு குறையாம வருது. இப்பெல்லாம் ரேட்டும் அதுக்கேற்ற மாதிரி போத்தாலும் நல்ல லாபமாக தான் இருக்கு இந்த பயிர். ஏக்கர் ஒன்றுக்கு 75,000 ரூபாய் செலவிடுவதாக கூறிய பட்டதாரி இளைஞரின் தந்தையான விவசாயி கோவிந்தராஜ் இந்த ஆண்டு அதிக லாபம் கிடைப்பதாகவும் கூறினார். நாம்தாரிங்க அது அங்கே நட்டுக்கிறது, அதனால அந்த பயிர் வைக்கலாம். இது நல்லா இருக்குது, இதையும் வைங்க, வச்சா நல்லது கிடைக்குங்க. அது ஒரு நம்பிக்கை, அதில் தான் இந்த பயிர் வச்சுருக்கிறேன். நாங்கள் ரொம்ப நாளாக விவசாயம் தான் பண்ணியிருக்கிறேன். இந்த நாளும் இப்போ ஒரு தரிப்பிச்சை நட்டு ஒரு விவசாயம் பண்ணி பார்க்கலாம் என்ற ஒரு ஆர்வத்தில் இந்த காய் நட்டு வச்சுக்கிறேன். அரசின் மானியம், சொட்டு நீர் பாசனம் மற்றும் கடின உழைப்பின் மூலம் விவசாயத்தையும் லாபகரமான தொழிலாக மாற்ற முடியும் என்பதை நிரூபித்துள்ளார் பட்டதாரி இளைஞர் லோகேஷ். சன் நியூஸ் செய்திகளுக்காக திருவண்ணாமலை செய்தியாளர் ஐயப்பன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.